your boy Sanjay. ஸோ இன்றைக்கி ஒரு பயங்கரமான பிளேஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது என்னென்னா ஒரு ப்ரைவேட் சப்ளிமெண்ட் ஷாப்பே வச்சுருக்காரு நம்ம ஆள். ஸோ அவர் என்னென்னலாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, ஸ்டார்டிங்கே பார்த்தீங்களா ஏசி தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் வே டப்பா. Wow, first prize, எல்லாமே first prize. கீழே நிறைய பண்ணி வச்சுருக்காரு, அதெல்லாம் குடிக்கிறது. சரி நான் போயிட்டுட்டேன்பா. இவ்வளோ ப்ராடக்ட் இருந்தோம். நம்ம இன்னைக்கு வெறும் ஜஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரூல் 1. ஸோ ப்ரீ லிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதே எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா C4 ஒரிஜினல் ஃப்ரூட் பஞ்ச், ஸோ இதே எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேஜ்டு மைண்ட் செட் எலைட் சீரீஸ் ப்ளஸ் கெஃபைன், ஸோ ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி லெமனேட், ஸோ இதே ஆல்ஃபா லயன் சூப்பர் ஹியூமன் கிரேப்ஸ் இல்லை அப்படின்ற ப்ரீ ஒர்க் அவுட். ஸோ எதை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ப்ரைமோடைய செலெக்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஏங்க நீ பார்த்தீங்கன்னா நம்ம சீஃபர் எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து சோறு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஒர்க் நல்லா இருக்கும். மைண்ட் ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். நான் ஸ்கூப் போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரே பிங்க் கலர் பயமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா? ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் பஞ்ச் பிங்க் கலரில் தானே நம்ம எல்லாருமே ஸ்ட்ராபெரி ஆகுது. நீ வந்து சஞ்சய், நீங்க என்ன சஞ்சய் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் 1 ஆசையாக தான் இருக்கு. கேஜ்லும் நல்லா தான் இருக்கும். இல்லை C4 எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா C4 எடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து 2 ஆப்ஷன். இது வந்து கேஜ் மைண்ட் செட், ஸோ இதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீ லெஃப்ட் ரூல் 1 அதை எடுக்கலாம். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரூல் 1. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஸ்கூப் தான், லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்கூப் தான் இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ விட்டா வேற ட்ரை பண்ண முடியாது. ஓ கைஸ், ரூல் 1 ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட்டு சரிங்க இது விடுவேன் எவ்வளோ விடுவேன் அரை ஸ்கூப் பார்த்தா வந்து சரி. ஆனால் சரி சரியா இருக்கு. சும்மா கொடுக்குறோம். தண்ணி தண்ணி இதுலேயே போட்டு வச்சுருக்கலாமே நம்ம. சரி தண்ணி எடுத்து நைஸ். லாஸ்ட்டு சரிங்க எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே கூட நேற்று தான் நான் செஸ்ட் போட்டேன். ஸோ இன்னைக்கு பாய் ஷோல்டர் போட்டதுனால நம்ம கூட சேர்ந்து ஷோல்டர் போடலான்னு இருக்கேன். பாப்பா இந்த ப்ரீ ஒர்க் அவுட் என்ன அளவுக்கு நம்ம கிக் பண்ணி கவலை தடுத்து விஷயம். ஏன்னா நேற்று போட்ட செஸ்ட் பயங்கர ஷோலாக இருக்குது. Let's see. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். மிக்சட் ஏன்னா பிளாக் செரி லெமனேட், ஸோ மூணுமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ண எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் ஒர்க் அவுட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்கன்னா அப்படியே பையன் லேஸ் அப்படியே தலைக்கு அப்படியே சுற்றி வந்து அப்படியே ஒரு ஃபோக்கஸ் அப்படி வந்து நிற்கலாம். ஸோ அப்படியே ஜிம்மில் போயிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கிளாஸ் வெயிட்டெல்லாம் அவ்வளோ கௌஷிக் அப்படி. ஸோ அதோட நிறைய ஜிம்முக்கு போயிட்டு வார்ம் அப் பண்ணி ஒரு பம்பை போட்டு அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ஜிம்மில் போயிட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறோம். போகலாம். Senta com o popô, uma noite convocou, talvez senta com o popô. É vapo, vapo no setor, é vapo, vapo do vapor. Vapo, vapo no setor, é vapo, vapo do vapor. சாரி கைஸ், ஷோல்டர் ப்ரெஸ் இப்போ தான் முடிச்சு, பட் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு கேபிளில் லேட்டரல் ரைஸ். Vai tomar vapo do vapor, vapo, vapo do vapor. Vai tomar vapo do vapor. Uma noite convocou, talvez senta com o popô. Uma noite convocou. நம்ம இன்றைக்கி C4 எடுத்தோம். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நல்லா வெயிட்டும் நல்லா புஷ் பண்ணலாம். மைண்ட் ஃபோக்கஸ்க்கு வந்து நல்லா இருந்தது. கெஃபைன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இதில் 150 mgனா கெஃபைன் டோசேஜ் வந்து ப்ராப்பராக இருந்தது. ஒர்க் அவுட் புஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. இது ரூல் 1 ப்ரீ லிஃப்ட். ஆஸ் அ பிகினராக நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். பிகாஸ் அந்த கெஃபைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டோசேஜில் இருக்குது. அது இல்லாமல் மென்டல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். பிகாஸ் நான் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிக்கின்
நல்லாவே ஃபீல் ஆச்சு அந்த ஃபோக்கஸ் வர்றது. அண்ட் தென் ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் ஸ்டில் அப்படியே பிரில்லியன்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கெஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு எனக்கு என்னமோ ஹையாக இருந்த மாதிரி பெருசாக தெரியல. பட் கூட அதர் சப்ஸ்டன்ஸோட சேர்க்கும் போது அந்த ஃபோக்கஸ் பம்ப் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரீ ஒர்க் அவுட். அண்ட் ஃபார் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு பர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியுமான்றது தெரியல. பிகாஸ் ஒரு 1 ஸ்கூப்புக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது அதோடைய டோசேஜ் தெரிய வாய்ப்பு இருக்குது. அது தட் ரூல் 1 இஸ் அ குட் சப்ளிமெண்ட்.